வணக்கம். அந்த ஹைகோர்ட்டுன்றேன் பாருங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில போயிட்டு எஃப்ஐஆர் டைரக்ஷன் எப்படி வாங்குறதுன்ற வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அது அடுத்த வீடியோ இது. அதாவது என்னென்னா, எனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்டுகளை நான் போடுறேன் கோர்ட்டில். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பேங்க்குக்காக அப்பியர் ஆகிறேன். ஸோ ஒருத்தர் பேங்க்கை ஏமாற்றி லோன் வாங்கிட்டாருன்னு சொல்லும்போது அதுக்கு சம்மந்தமான அனைத்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டுகளையும் நான் கோர்ட்டில் போடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேசஸ் வருதோ அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டாக கோர்ட்டில் போடணும். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஒரு காப்பி கோர்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு காப்பி நம்ம கை கட்டு நம்ம கட்டு பண்டிலில் வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ கேஸ் சிஆர்எல்எம்பி நம்பர் ஆகிடும். கிரிமினல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆகிடும். போலீஸுக்கு சம்மன் போயிடும். சரிங்களா? போலீஸ்க்கு நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஒரு காப்பி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் சிஆர்எல்எம்பி நம்பர் ஆனதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து சம்மன் போகும். பார்த்தீங்களா? கோர்ட்லேருந்து சம்மன் போகுதோ இல்லை லெட்ரு போகுதோ போலீஸ் இமீடியட்டாக ரிப்ளை கொடுத்துருவாங்க கோர்ட்டுக்கு. ஓகேங்களா? ஏன்னா சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சிஎஸ்ஆர் கொடுக்குறது 2 மாதம் பண்ணீங்க, எஃப்ஐஆர் போடுறதுக்கு 4 மாதம் பண்ணீங்க, எஃப்ஐஆர் கடைசி வரைக்கும் போடவே இல்லை. கேட்டால் இன்ஸ்பெக்டர் இல்லை, இன்சார்ஜ் இல்லைன்னுலாம் சொன்னீங்க. இப்போ கோர்ட்டு கேட்ட உடனே டக்குன்னு ரிப்ளை கொடுத்துட்டீங்களே அப்படின்னா அந்த ஒரு ரிப்ளை ஒரு 2 வரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரிப்ளை நான் அது வரைக்கும் கண்ணில் பார்த்தது கிடையாது. சரிங்களா? உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்ல வேண்டும். சரிங்களா? ஒரு 2 வரி ரிப்ளையாக இருக்கும். என்ன ரிப்ளையாக இருக்கும்? சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர்டு அப்படின்னு இருக்கும், இல்லாது சிஎஸ்ஆர் நாட் ரெஜிஸ்டர்டுன்னு இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் அப்படின்னு இருக்கும். இதுதான் ரிப்ளை, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்படி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ நம்ம கோர்ட்டு கேட்ட உடனே அவங்க கொண்டு ரிப்ளையை கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் என்ன ஆகும்னா கம்ப்ளைனண்ட்னா யார்? ஹீ இஸ் த பெட்டிஷனர், த விக்டிம், தி அக்ரீவ்டு பார்ட்டி. ஓகேங்களா? ஸோ பெட்டிஷனர் இஸ் ப்ரெசென்ட்டு, பெட்டிஷனர்ஸ் கவுன்சில், அதாவது பெட்டிஷனர்னால் கம்ப்ளைனண்ட் ப்ரெசென்ட்டு, கம்ப்ளைனன்ஸ் கவுன்சில் ப்ரெசென்ட்டு. ஓகேவா? ரிப்ளை ரிசீவ்டு ஃப்ரம் போலீஸ், ரிப்ளை ரிசீவ்டு ஃப்ரம் த கன்சர்ன்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு அட்ஜூடிகேஷன் எழுதிடுவார். கரெக்டுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் நடக்கும். போலீஸ் என்ன ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா, ஜட்ஜுனா மேஜிஸ்ட்ரேட். ஓகேங்களா? ரிப்ளை ரிசீவ்டு ஃப்ரம் த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜூடிகேஷன் எழுதிடுவார். ஃபார் என்கொயரி அப்படின்னு ஜட்ஜு எழுதுவார். ஓகேங்களா? ஒவ்வொரு ஹியரிங்லேயுமே பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் ஹேஸ் டு பி ப்ரெசன்ட் பிஃபோர் தி கோர்ட். ஓகேங்களா? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள் அப்படின்ற மாதிரி நமக்கு வர்ற பெட்டிஷனர்ஸ் எல்லாருமே லாயர்ஸாக இருந்தாலும் கோர்ட்டில் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஜட்ஜி எதனா கேள்வி கேட்டால் கூட பெட்டிஷனர் கம்முன்னே இருப்பார், சைலண்ட்டாகவே இருப்பார். ஏன் உங்களுடைய பெட்டிஷனர் பேச மாட்டாரான்லாம் ஜட்ஜி கேட்பாங்க. இல்லைங்க ஐயா, அவர் லாயர் தான், இருந்தாலும் அவர் சட்டம் படித்தவர் தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் கோர்ட்டு பார்த்தாலே அவருக்கு என்ன சொல்கிறது, வடிவேலு படம் காமெடி மாதிரி பேஸ்மட்டம் வீக்கு, பாடி ஸ்ட்ராங்குன்னு தான் இருப்பாங்க. எனக்கு அமையிறதெல்லாம் இப்படி தான் அமையும். கரெக்டுங்களா? அவரும் லாயர் தான், சட்டம் படிச்சிருக்கிறாரு, பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, மேனேஜராக இருக்கிறாரு, லீகல் மேனேஜராக இருக்கிறாரு. ஜட்ஜி எதனா ஒரு கேள்வி கேட்டால் அந்த லீகல் மேனேஜர் யார்? ஹீஸ் தி என்ன சொல்கிறது, ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கம்பெனி. ஆனால் வாயை திறக்க மாட்டார். கடைசியில் ஜட்ஜி என்ன பண்ணுவார்? சரி, ஓகே, ஒரு வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டார், நம்மளே டாக்குமெண்ட்டை படித்து ஆர்டர் எழுதிக்குவோம் அப்படின்னு கம்முன்னு விட்டுருவார். அதாவது இங்கே தான் லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. கரெக்டுங்களா? அட்வொகேட்டுன்றவங்க கவுன் போடுறவங்க ஜட்ஜு முன்னாடி நின்று பேசி ஜட்ஜை ஃபேஸ் பண்ணக்கூடிய பயம் போயிடும். இவங்க லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்றைக்கோ ஒரு நாள் அவங்க இப்போ எப்படின்னா, அவங்க கம்பெனிஸில், பேங்க்கில் இங்கே லீகல் மேனேஜர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு திடீர்னு கோர்ட்டுக்குள்ளே ஜட்ஜு முன்னாடி நிற்கும் போது ஒரு பயம் வந்துடும். கரெக்டுங்களா? அதாவது பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மட்டம் வீக்குன்ற மாதிரி தான். ஜட்ஜு ஒரு கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல தெரியாது. கரெக்டுங்களா? ஆனால் நான் லாயரு, நானும் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பீட்டர் விட்டுன்னு தெரிய வேண்டியது. கட்சியில் கோர்ட்டில் நிற்கும் போது ஜட்ஜு கேள்வி கேட்கும்போது ஒரு பதிலும் தெரியாது. ஜட்ஜு ஒரு கேள்வி கேட்குறது, இவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. இப்போ தெரியுதுங்களா? இதுதான் மேட்ரு. கரெக்டுங்களா? ஸோ நான் யாரையும் கிண்டல் பண்ணுறதுக்கோ கேலி பண்ணுறதுக்கெலாம் சொல்லலை, இதுதான் உண்மை. கரெக்டுங்களா? இதுதான் உண்மை. ஜட்ஜு கேட்குறாரு, நம்ம தான் கேஸை போட்டிருக்கிறோம், நம்ம தான் கேஸ் போட்டிருக்கிறோம், நம்ம தான் எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்குறோம். இந்த கேஸினுடைய சப்ஜெக்ட் மேட்ரு என்ன சொல்கிறேன், இந்த வழக்கை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்னு நீங்கள் தான் அஃபிடவிட் கொடுத்துருக்குறீங்க. கேட்குறாரு ஜட்ஜு, பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்லாமல் அப்படி கம்முன்னு நிற்க வேண்டியது. ஜட்ஜு முன்னாடி பேசுகிறதுக்கு பயம் அப்படின்னு வேண்டியது.
ஸோ ஜட்ஜு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், சரி ஓகே நானே படித்து பார்த்து டாக்குமெண்ட்டை படித்து பார்த்து ஆர்டர் போட்டுக்கிறேன்னு கம்முன்னு விட்டுருவார். கரெக்டுங்களா? இப்போ ஜட்ஜு வந்து ஃபார் என்கொயரின்னு எழுதுவார். ஓகேங்களா? ஃபார் என்கொயரின்னு எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வாய்தாவில் வந்து என்ன பண்ணுவோன்னா ஃபார் என்கொயரி. ஓகேங்களா? அடுத்த வாய்தாவில் வந்து நம்ம சப்ஜெக்ட் மேட்டரை ஜட்ஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜட்ஜு வந்து நம்ம அதில் விஷயத்தை நம்மக்கிட்ட கேட்டுக்குவார், டாக்குமெண்ட்ஸை பெரூஸ் பண்ணுவார். டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு ஓகே ஃபார் ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேட் எழுதிடுவார். அந்த டேட்டில் வந்து ஆர்டர் போட்டுருவார். ஓகேவா? ரெக்கார்ட்ஸ் பெரூஸ்டு இன் தி ரிசல்ட் திஸ் பெட்டிஷன் இஸ் அலவுடு டீடைல்டு ஆர்டர் இன் செப்பரேட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவார். ஃபார் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவார். ஃபார் கம்ப்ளையன்ஸுக்கு ஒரு டேட்டை போட்டு விட்ருவார். ஃபார் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த வாய்தா 25/10க்குள்ளே நான் போடுறேன், 25/10/2025க்குள்ளே நான் போடுறேன். ஓகேவா? இன்றைக்கி ஆர்டர் போட்டாச்சு, இந்த ரெக்கார்ட்ஸ் பெரூஸ்டு இந்த ரிசல்ட்டு திஸ் பெட்டிஷன் இஸ் அலவுடு டீடைல்டு ஆர்டர் இன் செப்பரேட் ஷீட்டு ஃபார் கம்ப்ளைன்ஸ் பை 25/10/2025னா அந்த டேட்டில் வந்து என்ன பண்ணிடணும், போலீஸ்காரங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுத்துடணும். இதுக்கு பேர் தான் ஃபார் கம்ப்ளைன்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஹியரிங்க்கும் வந்து பெட்டிஷனர் வந்து அப்பியர் ஆகணும். அடுத்த ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கம்ப்ளைன்ஸில் போலீஸ்காரங்க ஆஜர் ஆகலை, எஃப்ஐஆர் போடலைன்னா சரி ஓகே ஜட்ஜ் என்ன பண்ணுவார், பெட்டிஷனர் வந்துட்டார், பெட்டிஷனர் இஸ் ப்ரெசென்ட் ஃபார் கம்ப்ளைன்ஸ். அடுத்த வாய்தாலையும் வரலையா, இப்போ பெட்டிஷனர் ப்ரெசென்ட் ஃபார் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி எழுதுவார். கரெக்டுங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாய்தாவில் எஃப்ஐஆரை போட்டு கொண்டு வந்து ஜட்ஜுக்கிட்ட கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது. இது ஒரு சாதாரண சின்ன விஷயம். ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, அது பெரிய பிரச்சனைங்க, அதில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு நான் அவங்கள கேட்டுக்கிறேங்க அப்படின்னு கொண்டு வந்து நம்ம அது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை புகார் மனுவாக எழுதி அதுக்குண்டான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை எல்லாம் எவிடன்ஸாக வச்சு ஜட்ஜிக்கிட்ட பேசி இப்போ புகார்தாரரை நிற்க வச்சு ஜட்ஜிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜட்ஜி அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆர்டர் போடுவார், எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ்காரங்க இதை பண்ண போகிறாங்க. இவ்வளோ தாங்க விஷயம். இது என்னங்க ஒரு ராக்கெட் சயின்ஸ் தாங்க, இது உங்களால் பண்ண முடியாதாங்க? இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக்கப் ஆகும், அப்புறம் போக போக பழகிடும். அதுக்கப்புறம் நீங்களே என்ன எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கரெக்டுங்களா? இதை நமக்கு சொல்லிக் கொடுக்காம அப்படியே வந்து நம்மளை உட்கார வச்சுருக்கிறது. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ இது நம்ம கைக்கு வரும்போது நம்ம ஊருக்கே எடுத்து சொல்கிறோம். கரெக்டாக? இதுதான் விஷயம். மகான் ராமானுஜர் வந்து அவருடைய குருநாதர் சொன்னாராம், டே இவாளுக்கெல்லாம் வந்து எதுவும் சொல்லி கொடுக்காதரா, இவாளுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மந்திரத்தை சொல்லி கொடுத்துறாதரா அப்படின்ற மகான் ராமானுஜருடைய குரு சொன்னாராம். இவாளுக்கெல்லாம் நீ வந்து சொல்லி கொடுத்தன்னா நீ நரகத்துக்கு தாண்டா போவ அப்படின்னு. அப்போ மகான் ராமானுஜர் சொன்னாராம், நான் இவாளுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்றேன் அந்த மந்திரத்தை, ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரம் நான் இவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாரும் நான் இவங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுத்துட்டாரு ராமானுஜர், என்ன சொல்லி கொடுத்தாரு, ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரம், இதை போய் நீ சொல்லிகிட்டே இரு, நீ தானே சொர்க்கம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான் விஷயம். இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை போய் அவர் வந்து ஊருக்கெல்லாம் சொல்லிட்டாரு. ஊர் மக்கள் எல்லாரும் ஓம் நமோ நாராயணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவரோட குருநாதர் வந்து என்ன பண்ணார், நீ நரகத்துக்கு தாண்டா போவ அப்படின்ன உடனே, சரிங்க ஐயா இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போட்டோம், நான் நரகத்துக்கு போகிறேன் பரவாயில்ல அப்படின்ன உடனே அவரோட குரு வந்து அந்த தவறை உணர்ந்தார். எப்போ நான் என்ன உனக்கு சாப்பாடாக போட்டேன், நான் உனக்கு சாப்பாடு போடலை, சாப்பாடு எங்கே கிடைக்குதுன்ற அந்த கல்யாண மண்டபத்துடைய அட்ரஸ் தான் நான் உனக்கு காமிச்சிருக்கிறேன். கரெக்டாக? அந்த கல்யாண மண்டபத்துக்கு போ, நீ போய் சாப்பிட்டு வந்துரு, அங்கே 1000 பேர் சாப்பிட்றேன், நீயும் போ சாப்பிட்டு வந்துரு. கரெக்டாக இல்லையா? அதனால் இந்த எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு போனோம், எஃப்ஐஆர் டைரக்ஷன் போனோம். ஓஹோ அப்படியா, அவங்க லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கலையா, உடனே கமிஷன் ஆஃபீஸ் போங்க, அங்கே கம்ப்ளைண்ட் எடுக்கலையா சிஎம் செல்லுக்கு போங்க, அப்புறம் கலெக்டருக்கு போடுங்க, எங்கே போட்டு கம்ப்ளைண்ட் எடுக்கலையா அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்குங்க. இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர எஃப்ஐஆர் டைரக்ஷன் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீல் சொல்லித்தராங்களா? கரெக்டுங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் மறைக்கக்கூடாது. இப்போ நான் அதை எடுத்து வெளியே விட்டாச்சு. உங்களுக்கு தேவையா அந்த எல்லா ஃபுல் ப்ரொசீஜர் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஒரு சாதாரண விஷயம் தான், சின்ன விஷயம், யார் வேணால் இந்த வேலையை செய்யலாம். கரெக்டுங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். கரெக்டுங்களா? அதனால் இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. என்கிட்ட ஃபுல் செட்டு வச்சுருக்கேன், யார் வேணால் செட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த செட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, ஃபோன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். அதாவது பாடத்தை சொல்லி கொடுத்தா மக்கள் என்ன சொல்கிறாங்க, சுரேந்திரன் வந்து அட்வொகேட் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு எல்லாருக்கும், எஃப்ஐஆரில் 4 பேர் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க, இவரே விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ஊருக்கெல்லாம் இவர் வந்து சட்டத்தை வந்து எடுத்து சொல்கிறாரு, அப்புறம் மக்கள் எப்படி நம்மக்கிட்ட வருவாங்க? மக்கள் எப்படி வருவாங்கன்னா, கடையை திறக்கிறது தான் நம்மளுடைய வேலை,
கிளையண்ட்டை அனுப்புறது கடவுளுடைய வேலை, புரியுதா? கடையை திறந்து வைக்கிறது நம்ம வேலை. ரிசுக்கு பரக்கத்தை வந்து அல்லாஹ் தான் கொடுக்கணும். அல்லாஹ் என்பவன் இறைவன், கரெக்டாக? ரிசுக் அண்டு பரக்கத்துன்னு ஆசீர்வாதம்னு அர்த்தம். கடையை நம்ம திறந்து உட்காருவோம், ப்ரேயரை பண்ணுவோம் கடவுள்கிட்ட, கடவுள் ஆட்டோமேட்டிக்காக கிளையண்ட்டை நம்மக்கிட்ட அனுப்புவார். கிளையண்ட்டுக்கு என்ன தான் நாலேஜ் இருந்தாலும் நம்ம தான் அட்வொகேட்டு, நம்ம தான் போய் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும், கரெக்டுங்களா? அப்போ நம்ம இல்லாமல் அங்கே வேலை நடக்காது, கரெக்டுங்களா? அதனால் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும், கரெக்டாக? அதை விட்டு அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்காம கொள்ளாமல் நம்ம மட்டும் நாலேஜை வச்சுக்கக்கூடாது. நாலேஜ் நம்மக்கிட்ட இருந்தால் 4 பேருக்கு பரவி தூக்கி விடு. அந்த 4 பேருக்கு அதை சொல்லிக் கொடு. 4 பேர் அதை பார்த்து பொழைச்சிட்டு போட்டோம், கரெக்டாக இல்லையா? நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு வணக்கம் ஐயானாச்சும் சொல்லுவான் அவன். ஏன்னா அவன் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை பார்த்து ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்குவான். ஏதோ ஒன்று தெரிஞ்சு அவன் ஏதோ ஒரு வேலையை செய்வான் கோர்ட்டில், செக்ஷன் வேலையை. அதன் மூலமாக அவனுக்கு ஒரு 50-100 கிடைக்கும். அதை கொண்டு போய் அவன் டீ காபி டிஃபன் சாப்பாடு சாப்பிடுவான். அப்போ அவன் நம்மளை நினைக்கிறானோ இல்லையா, அவனோட வயிறு ரொம்பும். அப்போ அந்த வயிறு நம்மளை வாழ்த்தும், கரெக்டாக இல்லையா? இந்த சாப்பாடு சுரேந்திரன்ற ஒரு அட்வொகேட் வந்து வீடியோ போட்டார், அவர் மூலமாக தான் இந்த செக்ஷன் வேலையை இவனுக்கு செஞ்சு இவன் அந்த 100 ரூபா சம்பாதிச்சான், கரெக்டுங்களா? அதை கடவுள் புண்ணிய கணக்கில் எழுதிடுவார். நம்ம வந்து எதையும் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் கடவுள் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறாரு, கரெக்டுங்களா? நம்ம வேலை சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான், கரெக்டுங்களா? நம்ம அதை சொல்லிக் கொடுக்கலன்னா அது நமக்கு பாவமாயிடும், புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகும்னா, ரெக்கார்ட்ஸ் பெரூஸ்டு இன் தி ரிசல்ட் திஸ் பெட்டிஷன் இஸ் அலவுடு டீடைல்டு ஆர்டர் வைட் இன் செப்பரேட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் கம்ப்ளைன்ஸ்னு சொல்லிட்டு ஜட்ஜி எழுதிடுவார். அதுக்கப்புறம் ஃபார் கம்ப்ளைன்ஸ்னு எழுதுவார். அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க பிஸியாக இருப்பாங்க, எஃப்ஐஆர் போட டைம் இருக்காது, கொஞ்சம் டைம் கொடுப்பாரு. மறுபடியும் பெட்டிஷனர் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டே இருப்பார். மறுபடியும் ஃபார் கம்ப்ளைன்ஸ்னு சொல்லிட்டு ஜட்ஜி எழுதுவார், கரெக்டுங்களா? அப்படி எழுதும்போது என்ன ஆகும்னா, 1 முறை 2 முறை விடுவார். 3வது முறை வந்து போலீஸ்காரங்களை எஃப்ஐஆரை போட்டு கொண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் எஃப்ஐஆர் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் submitted in this honorable court, hence this petition is closed அப்படின்னு ஜட்ஜி எழுதி முடிச்சிருவார். நம்ம உடனே என்ன பண்ணோம், காப்பி அப்ளிகேஷன் போட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிக்க வேண்டியது தான், ஓகேங்களா? எஃப்ஐஆர் உடனே அவங்க போட்டுற மாட்டாங்க. பெட்டிஷனரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு மறுபடியும் அந்த எஃப்ஐஆரை போடுவாங்க, கரெக்டுங்களா? இதில் என்ன எழுதுவாங்க அப்படின்னா, the respondent police submits that, ஓகேங்களா? அதாவது ஏன் எஃப்ஐஆர் போடலைன்னா ஜட்ஜ் எதுவும் கேட்க மாட்டார், ஓகேங்களா? அவரே அந்த டாக்குமெண்ட்டை படிக்கும்போது அவர் என்ன எழுதுவார்னா, the respondent police submits that the summon was issued and the same is pending for enquiry. அதாவதுங்க வந்து புகார்தாரர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, நாங்களும் ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு சம்மன் அனுப்பினோம், அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குங்க, என்கொயரியில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார் ஜட்ஜு, கரெக்டுங்களா? இப்போ என்ன மேட்டர்னா, நான் ஒவ்வொரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் போகும்போது எனக்கு 6 மாதம் 8 மாதம் ஆகும், கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம நான் கம்ப்ளைண்ட் ஒரு டேட்டில் கொடுப்பேன், எனக்கு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு சிஎஸ்ஆர் கிடைக்கும், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. அது ஜட்ஜ் அதையும் மென்ஷன் பண்ணுவார். அதில் அந்த அவரோட ஆர்டரில் மென்ஷன் பண்ணுவார், நோ ப்ராப்பர் ஆக்ஷன் ஹஸ் பீன் டேக்கன், நோ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இனிஷியேட்டட், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து இது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸு. மேற்படி வந்து நம்மளுடைய லலிதகுமாரி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேற்கோள் காட்டுவாங்க. ஃபர்தர் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஹெல்ட் தட் இன் லலிதகுமாரி அண்ட் அதர்ஸ், அந்த கேஸில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து இதில் பிரைமா ஃபேசி இருக்குது, ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அப்புறம் இன்வெஸ்டிகேட் திஸ் கேஸ் அண்ட் ஃபைல் ரிப்போர்ட் இன் திஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார். அண்ட் போலீஸ் இஸ் ஹியர் பை டைரக்டட் டு ப்ரொசீட் திஸ் கேஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த லா அப்படின்னு எழுதுவார். எழுதி முடிச்சிருவார். இவ்வளோதான் விஷயம், கரெக்டுங்களா? ஸோ இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸு, கரெக்டுங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். நான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும். அவங்க கேஸை கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா வந்து வக்கீல்களாகிய நாம தான் என்ன பண்ணணும், மக்களை நம்ம போய் கேட்கக்கூடாது, நம்ம போய் அவங்க கதவை தட்டக்கூடாது. நம்ம கதவை திறந்து வச்சு அவங்களே வருவாங்க, பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை நம்ம உள்வாங்கி ஓகே இதுக்கு கரெக்டான ப்ராப்பர் ரெமெடி அண்ட் ரிலீஃப் நம்ம வாங்கி தரணும். அதுதான் நம்மளுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கரெக்டுங்களா? மெரிட்டோரியஸ் கேஸாக இருந்தால் ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கன்னு போய் நம்ம சண்டையெல்லாம் போடக்கூடாது ஸ்டேஷனில். நமக்கு அங்கே வேலையே கிடையாது, கரெக்டுங்களா? நம்மளோட வேலை 4 செவத்துக்குள்ளே கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணுறோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க, ஏன் சிஎஸ்ஆர் போட மாட்டீங்க, அவங்க தான் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. போட மாட்டேன்னு சொல்லியாச்சு, போட மாட்டேன்னு அவங்க கோடி ஒரு இது ஹிண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் சிஎஸ்ஆர் போட மாட்டோம், எஃப்ஐஆர் போட மாட்டோம், நாங்கள் அப்படியே கடப்பில் விட்டுருவோம் அப்படின்றத வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க, ஹிண்ட் கொடுப்பாங்க. நம்ம அதை புரிஞ்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி கொடுத்துட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இவ்வளோதான் மேட்டர்.